வாழ்க வளமுடன். கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்கார்ந்துக்கலாம். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் மூச்சை மட்டுமே கவனிக்க போகிறோம். ஆழ்ந்த மூச்சு. நல்ல முழுமையாக மூச்சை இழுத்து முழுமையாக வெளியில் விடணும். ஆழ்ந்த மூச்சு. நல்ல ஆழ்ந்த மூச்சு. நல்ல மூச்சை இழுத்து மெல்லமாக வெளியில் விடலாம். கம்ப்ளீட்டாக உடலும் மனசும் ரிலாக்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு இப்போ எவ்வளவு பணம் தேவை? எவ்வளவு வேணால் இருக்கலாம். 10,000 இருக்கலாம், 100 ரூபாயாக இருக்கலாம், இல்லை கோடி ரூபாயாக இருக்கலாம். எவ்வளவு பணம் தேவை? எவ்வளவு இருந்தால் நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருப்பீங்க? ஏதோ கடன் பிரச்சனை, இல்லை ஃபீஸ் கட்டணும், இந்த பொருள் வாங்கணும், இந்த மாதிரியான நிலைமை இருக்கலாம். அதனால் எவ்வளவு பணம் தேவை? ஒரு பணம் எவ்வளவோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தேவை. இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட இவ்வளவு பணம் தேவை அப்படின்றத சொல்லிட்டோம். பிரபஞ்சமோ இந்த அருட்பேராற்றலோ இல்லை கடவுள் என்ன பேர்னாலும் இருக்கலாம். அதன் மூலியமாக யாரோ ஒருவர் உங்கள் கையில் கொண்டு வந்து இந்த நொடி இப்போ அந்த பணத்தை உங்கள் கையில் கொடுக்குறார். உங்கள் கையில் பணமாக கொடுக்குறாரோ இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலியமாக வருதோ, ஏதோ ஒரு வகையில் உங்கள் கிட்ட அந்த பணம் வந்துடுச்சு. முழுமையாக நீங்கள் கேட்ட அந்த பணம் அப்படியே வந்துடுச்சு. உங்கள் கையில் இப்போ பணம் இருக்குது. எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? மனதளவில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கலாம், சந்தோஷம், நிறைவு. அப்பாடா நான் கேட்டது வந்துடுச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். முழுமையாக அதை அனுபவிங்க. ஒரு நிறைவு, சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு. கேட்டது கிடைச்சிடுச்சு. எவ்வளவு ஒரு நிறைவு இருக்கும்? மனசு எவ்வளவு சமாதானமாக ரிலாக்ஸ்டாக இருக்கும்? உங்கள் கையில் இருக்கு. இப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த நிறைவு, நிம்மதி, பெருமூச்சு விடுவீங்க. இது மனதளவில் நடக்குது. உடல் அளவில் என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருக்கும்? ஒரு புன்முறுவல் ஏற்படலாம், சந்தோஷத்தில் சிரிக்கலாம், இருதயத்துக்கிட்ட ஒரு சந்தோஷம் வெளிப்படும், ஒரு நிறைவு, அவ்வளவு பூரிப்பு இந்த உடலில் தெரிய ஆரம்பிக்கும். அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு, ஆனந்தம் எல்லாத்தையும் இந்த உடலில் கவனிக்கிறீங்க. பணம் வந்தாச்சு, நிறைவாக ஃபீல் பண்ணுறீங்க. இதை உங்களோட சொந்தங்கள்கிட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ சொல்கிறீங்க. எப்படி சொல்வீங்க? உங்களோட ரிலேட்டிவ்ஸ், நெருங்கின கணவன் மனைவி இல்லைன்னா குழந்தைகள், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம், அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க. எப்படி சொல்வீங்க? எவ்வளவு சந்தோஷத்தோடு சொல்வீங்க? எவ்வளவு மகிழ்ச்சியோடு சொல்வீங்க? இல்லை மன நிறைவு இருக்குன்னா, நிம்மதி இருக்குன்னா ஒரு அமைதியாக சொல்லுவீங்க. மனக்கண்ணில் அந்த காட்சி ஓடட்டும்.
நீங்கள் சொல்லிட்டீங்க, இவ்வளோ பணம் வந்துடுச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல, இவ்வளோ பணம் என்கிட்ட வந்துடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதற்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுவாங்க, அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இதற்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும்? அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம், இல்லை ஒரு கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம், ஒரு நிம்மதி, 2 பேரும் கையை பிடிச்சி நிம்மதியாக இருக்கலாம். அந்த எப்படி ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். கையை பிடிக்கிறாங்க அப்படின்னா கைகளில் அந்த ஃபீலிங் இருக்கும். இல்லை ஒரு கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அந்த சந்தோஷம் உடல் அளவில் தெரியும். இல்லை ஃபோனில் சொல்கிறீங்க, அவங்க ரொம்ப சந்தோஷம், எவ்வளவு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அவங்களோட குரலை கேட்குறீங்க. சந்தோஷத்தை முழுசுமாக யோசிங்க, அனுபவிங்க. இப்போ பணம் வந்தாச்சு, உங்கள் சொந்தத்துக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் பகிர்ந்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பணம் கேட்டிருப்பீங்க. அது சந்தோஷமாக செலவழிக்கிறதுக்காகவும் இருக்கலாம், இல்லை ஒரு கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவும் இருக்கலாம், இல்லை குழந்தைகள் படிப்பு செலவுக்காகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கேட்டதாகவும் இருக்கலாம். எவ்வளவு சந்தோஷத்தோட அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க? கேட்ட பணம் உடனே கிடச்சிருச்சு, எப்படியோ கிடச்சிருச்சு, ஏதோ ஒரு மேஜிக் நடந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த கேட்டதுக்கான விஷயத்தை நடத்த போகிறீங்க. இப்போ அப்போ நடத்தும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், இல்லை ஒரு நிம்மதி இருக்கும், அமைதியான நிம்மதியான ஒரு மனநிலை இருக்கும். அந்த நிம்மதியான மனநிலையில் அந்த வேலையை முடிக்கிறீங்க, இல்லை சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க. அது எப்படி இருக்கும் உணர்ந்துடுங்க. ஃபீஸ் கட்டணுமா, கட்டி முடிச்சாச்சு, அப்பாடா. இல்லை நான் இந்த ஊருக்கு போகணுன்னு நினச்சேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? டிக்கெட் புக் பண்ணுவீங்க. அங்கே போய் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. அடுத்தது, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, கேட்டவுடன் கொடுத்த அந்த அருட்பேராற்றல் கருணையே உருவான இந்த பிரபஞ்சம், அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நன்றி என்பது வெறும் வாய் வார்த்தை அல்ல, உணர்வு பூர்வமாக அந்த நன்றி வெளிப்படும். கேட்டதும் கிடச்சிருச்சு, அந்த மனசில் ஒரு நிறைவோ சந்தோஷமோ இருக்குல்ல, அதுதான் அங்கே நன்றி உணர்வு. அதை முழுவதுமாக வெளிப்படுத்துங்க. நன்றி சொல்லணும்னு நினச்சாலும் பரவாயில்ல, அந்த மனதளவில் அந்த நன்றி உணர்வு பெருக்கிடட்டும். நன்றி சொல்லியாச்சு. எவ்வளவு நேரம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நன்றி உணர்வோடு மெதுவாக கண்களை திறந்துக்கலாம்.